கிடைத்துள்ள முக்கிய செய்தி. காவிரி ஆற்றிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 10 டிஎம்சி நீர் திறக்க கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. முன்னதாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதாவது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு தலைவர் வினித் குப்தா தலைமையில் காணொலி காட்சி மூலமாக இந்த கூட்டம் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண காவிரி மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆணையத்தின் சார்பில் அடுத்தடுத்து கூட்டங்கள் நடத்தப்பட்டு தொடர்புடைய மாநிலங்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 36 கூட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இன்று 37வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் தலைமையில் டெல்லியில் கூடுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் கோடை கால தண்ணீர் தேவையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் வலியுறுத்தியதாகவும் முன்னதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 10 டிஎம்சி தண்ணீரை திறக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதாவது சற்று முன்பு நடந்து முடிந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் எஸ்.கே. ஷெல்டர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.